நீங்கள் கிறிஸ்தவ இது சொல்கிறாங்க, அங்கே பள்ளிவாசலில் சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில் அந்த மார்க்கம் அரேபியாவிலிருந்து வந்ததை நான் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்கள் அவன் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறா, அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழில் ஏன் சொல்லலை? ஏன் எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே? சொல்லுங்க. என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சிவ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்கே